யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றி இன்னைக்கு இந்த புராணத்துல 7 குதிரைன்றான் பாருங்க. அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? அந்த புராணம் கிரானம்லாம் எல்லாமே நம்ம கானான் தேசத்துலேருந்து வந்துச்சு. இன்றைக்கி கூட என்ன பண்ணுறான்? சூரியன் 7 குதிரையில் போவாராம் ரதத்தில். இது இங்கே உண்டான பாரம்பரியம் இல்லைங்க. இது எங்கே உண்டான பாரம்பரியம்? கானானில் உருவானது தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் வணங்கி நிற்கிறாங்க. இந்த குதிரை, சூரியனுக்கு குதிரை எல்லாமே பாருங்கள், எல்லாம் அங்கேருந்து வந்த பாரம்பரியம் தான். எல்லாத்தையும் உடச்சி போட்டான். அதனால் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 7 குதிரை அப்படி ஓடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பான். எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? முன்னாடி 4 குதிரை, பின்னாடி 3 குதிரை ஓடுற மாதிரி. நீங்கள் நினைப்பீங்க, ஓ அழகான குதிரை ஃபோட்டோ. அது எதுக்கு செஞ்சானா? சூரியனுக்கு செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம். அதெல்லாம் தூக்கி என்ன பண்ணுறங்க? தூக்கி வாஷ் அவுட் பண்ணுங்க. அது மாதிரிலாம் சில ஃபோட்டோஸ், சில வீடியோஸ், சில காரியம்லாம் உங்களுக்கு என்னன்னே புரியாது. பிசாசு கொண்டு வந்து என்ன பண்ணுறான்? உங்கள் வீட்டுக்குள்ளே அழகாக புகுத்துறான். அது மாதிரி யார் கிஃப்ட் பண்ணாலும் வீட்டில் வைக்காதீங்க. அல்லேலூயா.